ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆன மாரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அ எந்த ஃபங்ஷன் எது வந்தாலும் சரி, அம்மா காலையிலேயே இல்ல நாளே சொல்லிருவாங்க. "ஏய் இந்த ஃபங்ஷன் இப்ப வருது. இந்த மாரிலாம் செலிப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம், அம் "பக்கத்துல சுற்றும் போகாத" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, "இப்படிலாம் ஏத்தணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், இதெல்லாம் நீ பார்த்துக்கோ" அப்படிம்பாங்க. இப்ப நம்ம கல்யாணம் ஆகி ஒரு ஒரு ஃபேமிலியா வந்ததுக்கப்புறம், அந்த பொறுப்ப நம்ம ஏத்துக்கிட்டு, நம்மளே அத செய்றோம் அப்படிங்கும்போது, அது ரொம்பவே பெரிய விஷயமாவும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இங்க அமெரிக்கால கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படின்னாலே, அப்பா! அவங்கவங்க ஈவென்ட் எங்கெங்கலாம் இருக்கோ, எங்கெங்க கிளப் ஹவுஸ் மாரிலாம் இருக்கோ, அங்கலாம் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறத ஒண்ணு அவசியம் கொண்டாடுவாங்க. இது நாங்க ஸ்டே பண்ணியிருக்க அபார்ட்மெண்ட்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே நம்ம அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு ஈவினிங் நாங்க கிளம்பி அட்டெண்ட் பண்றதுக்காக போனோம். சாண்டா கிளாஸ் வருவாங்க. நம்ம ஊரு பாஷைப்படி கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ நாங்களும் கிளம்பி போனேன். எனக்கு அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவ எனக்கு அந்த லுக்கே எனக்கு வரல. அது நல்ல வயிறு தொந்தியா இருக்கும்ல. அது மாரி நல்ல டம்மியா, ஒரு கோல்டன் ஃப்ரேம் போட்ட கிளாஸா, நல்ல வயசான தாத்தாவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்கறதுக்காக தான் ஆக்சுவலா நம்ம சொல்றதே கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற மாரி தானே சொல்லுவோம். ஸோ அது மாரி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, இவர பார்த்தோனே எனக்கு செம மூட் அவுட். என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரு பார்த்தா லீசிங் சென்டர்ல ஆக்சுவலா நம்ம இப்ப அபார்ட்மெண்ட்க்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற ஆளையே கொண்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நிக்க வச்சுட்டாங்க. என்னடா இது போன வீக் தானே இவர பார்த்தோம். இவர் ஏன் இப்படி ஒரு கோலத்துல நிக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு செம கடுப்பாயிருச்சு. என்னப்போ எனக்கு புடிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இது இன்னொரு சாண்டா வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு செலிப்ரேஷன் ஒரு இடத்துல நடந்துச்சு. சரி அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து அடுத்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சரி இது ஓகே தானா? அது உண்மையில நடக்குதா? ஏன்னா எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே உள்ள பார்க் இது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் குரூப்பு. இந்த பையன், பக்கத்துல ஒரு பொண்ணு. ஆல்ரெடி 2ஆ இந்த ஸ்டாலருக்கு ஃப்ரண்ட் சைடுல ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க. 3ஆ கையில ஒண்ணு வச்சிருக்காங்க. 4 குழந்தை. 4மே அடுத்தடுத்த ஸ்டேஜ். இத எப்படி வந்து இவங்க வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம 2 வச்சுட்டு ஏதோ நம்ம பயங்கர ஒரு பிரஷர்ல இருக்கிற மாரி இருக்கும். நான் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்ஷன்லயுமே பார்த்தேன். நெறைய பேர பார்த்தா 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்க, 6 வரைக்கும் வச்சிருக்காங்க. எப்படி இவங்க என்னதான் ஃபுட்ட வந்து ஃப்ரோசன் ஃபுட்டோ, இல்ல ரெடி பண்ணி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சு அத குடுத்தாலும், அ எ எப்படி இத வந்து எனக்கு சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. ஸோ, அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன நெனச்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு 2டே 2 தான். ஸோ, 2 குழந்தைங்கள பார்க்குறோம், நம்மள பார்த்துக்க போறோம், குடும்பத்த பார்க்குறோம் அவ்வளோதான். நம்ம வந்து இத வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல நெனச்சேன். இங்க பார்த்தா அந்த குழந்தைங்க அழகா டான்ஸ் ஆடுதுங்க அதுங்க. இதுங்க வந்து இவ்வளோதான் ஸ்டெப் ஆக்சுவலா ரொம்பலாம் ஹெவியாலாம் இருக்காது ஸ்டெப் இவ்வளோதான் இருக்கும். அதுவே அவ்வளோ அழகா அந்த அந்த அதுங்க கலருக்கும், அதுங்களோட பாடி அம் அ அதுங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும், அதுங்க வச்சிருக்க அழகான லீனான பாடிக்கும் அழகா இருந்துச்சு. அதுங்க பிஹேவ் பண்றதெல்லாம் பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் செட்டப் மாரி வச்சிருந்தாங்க. அ ஒரு வுட்டுலயே ஒரு குட்டி வீடு செஞ்சதா எப்படி இருக்கும்? அந்த மாரி செஞ்சு வச்சு, குழந்தைங்கள என்டர்டெயின் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டாய்ஸு அதெல்லாம் வச்சு, பிள்ளைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிற மாரியும் இருந்துச்சு. அந்த இடத்துலயே ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு தேவை கேண்டீஸு, குக்கீஸு, கேக்கு அந்த மாரிலாம் நெறைய ரிட்டர்ன்ஸ் குடுத்தாங்க. புள்ளைங்கள பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் இருக்கிற மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இது பார்த்தீங்கன்னா, இந்த மூக்குல வந்து வச்சு விடுறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா மூக்கு வந்து ஒரு மாதிரி சில்லியா இருக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பொட்டு வச்சு விட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தீங்களா 4 குழந்தைங்க. இப்படிதாங்க இருக்காங்க வரவங்க எல்லாமே. ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் வேக்கன்ட்டா இருந்துச்சு. அத நம்ம ஃபில் பண்ணிருவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஏறி உட்காந்து ஒரு ஓஸு. அங்கங்க இந்த ஃபோட்டோ ஸ்டில் எடுக்கிற மாரிலாம் நெறைய வச்சிருந்தாங்க. அப்புறம்
அழகா குட்டி, 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 குட்டியா டெக்கரேட் பண்ணியிருந்து நாய்க்கும், நாயே கூட்டிட்டு நெறைய நாய் குட்டி, குட்டி டாக்கியா வந்துருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி ஒரு 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 சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இன்னும் குட்டி, குட்டி இதில வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இனிமே அடுத்து வர வீடியோல வரும். இதிலேயே தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அத பாருங்க. அந்த நாய்க்கு எவ்ளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறது அதிலயே தெரியும். இது பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு ஒரு பொம்மை. வந்தது. அது கூடவே நாங்களும் ஒரு ஃபோட்டோ. நம்ம எங்கனாலும் நமக்கு புகைப்படம் மிகவும் முக்கியம். அதனால யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க கூட நாங்க எடுத்தேருவோம்ப்பா. அம் அடுத்து பார்த்தா இந்த மாரி ஒரு நெறைய கார்ட்டூன்ஸ் பொம்மைலாம் நெறைய போட்டு, அந்த வேல அப்படியே நடந்து போற மாரி அப்புக்குட்டி பாருங்க எப்படி ஹைஃபை குடுக்கறதுக்கு நின்னுட்டு இருக்காரு. நெறையா நெறையா தடவ ரவுண்ட்ஸ் வந்தனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல பயப்பட தான் செஞ்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் போயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா, இது கியூட்டா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. ஆமா. இது நடந்து போறத பாருங்களேன். அது ஒரு டம்மி ஒண்ணு வச்சுட்டு. அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்புறம் அது மாரி தான் குட்டி, குட்டி டென்ட்டெல்லாம் இருந்துச்சு. இது பார்த்தா, அ போலார் பியர் செட்டப் மாரி ஒரு பனி கரடியில, பனியில கரடி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு லைட் செட்டப் மாரி போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு டென்ட்டுக்குமே நெறைய கியூ இருந்துச்சு. அம் இதுல எப்படின்னா, ஒரு ஏடிஎம் கார்டு மாரி கையில குடுக்குறாங்க. 2 பேருக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் தான். ஆ ஏடிஎம் கார்டு மாரி 2 கார்டு குடுக்குறாங்க. உள்ள போனோம்னா, அந்த ஏடிஎம் செக்ஷன் வந்து தனியா இருக்கு. அதுல போயிட்டு குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, கார்ட இன்சர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. கார்ட இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. இன்சர்ட் பண்ணோன்ன, நம்ம வந்து பிரஸ் அ பட்டன் நம்ம அந்த பாஸ்வேர்டு அந்த மாரிலாம் குடுப்போம்ல, அந்த மாரி பட்டன் பிரஸ் பண்ணோம்னா, வெளியிலே காயின் வந்துருச்சு. ஐயோ! அந்த காயின் அதாவது இது வந்து சாக்லேட் அந்த காயின் சாக்லேட் இருக்குல்ல, அதுதான் இது. ஆக்சுவலா சிம்பிள் தான். ஆனா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம போட்டு நம்ம எடுத்துட்டோம். அப்படிங்கிற மாரி பிள்ளைங்களுக்கு அவ்ளோ சந்தோஷம். அது பாரு அத எடுத்துட்டு அவ்ளோ குஷி 2க்கும். அதுங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ண வேண்டியதாங்கிற மாரி நாங்களும் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான். அடுத்து யார் வராங்களோ அவங்க நம்பர் இந்த பாருங்க இதுதான். அழகா இருக்குல்ல கியூட்டா. செமையா இருந்துச்சு. அந்த கோல்டன் லைட்டுக்கும், அந்த ஒயிட் கலர் பொம்மைக்கும் சூப்பரா இருந்துச்சு. வெளில வந்து பார்த்தோம்னா, அதே மாரி பக்கத்துல செட்டப் பண்ணியிருந்தாங்க. அம் அந்த பென்குயின் அந்த மாரி ரிலேட்டடா பக்கத்துல ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். அடுத்து இந்த டாகு தாங்க. இந்த டாகு தான் இந்த ஈவென்ட்டோட ஸ்பெஷாலிட்டியேங்கிற மாதிரி, அவ்ளோ பேரு, அவ்ளோ ஃபேன்ஸ் கிளப் இந்த டாகுக்கு. அது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இந்த பொமேரியன் டாக் இருக்கும்ல, அது என்ன இந்த பொசு பொசுன்னு நாய் இருக்கும்ல, அந்த மாரி நாய் தான் இது. இத என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லையுமே ம் வேக்சின் பண்ணிட்டு, 2 காலு ஓரம், கை கிட்ட, வாலு, தலை இங்க மட்டும் தான் முடி இருக்கிற மாரி பண்ணிட்டு, இதுக்கு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு, கிறிஸ்மஸ் ஒண்ணு. அதெல்லாம் விட ஹைலைட் அது தலையில பார்த்தீங்களா, ஒரு பேட்ச குடுத்து, வச்சோன்னே, அதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. அது எல்லாரும் அவ்ளோ கொஞ்சல் கொஞ்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அது அதாவது பரவால்ல. போற சைக்கிள்ல கூட பாருங்க, அவ்ளோ லைட்ஸு. ஒருத்தவங்களும் யார் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க பாருங்க வரவங்க எல்லாருமே இந்த டாக் மேல தான் கண்ணு. குழந்தைங்கள்லேருந்து அ பெரியவங்களுமே நான் இந்த இந்த கூட்டிட்டு போற டாகெல்லாம் பாருங்களேன். அம் இது மாரி ட்ரெஸ் போட்டு அங்க பாருங்க இது 2ம் பேசிக்கிறத. அதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கேப்பு. நெறைய அந்த டாக் செக்ஷன் போய் நின்னு பார்த்தேன். இங்க பாருங்க இது எவ்ளோ கேஷுவலா இருக்கு. என்னடா இவ்ளோ இவ்ளோ தூரமா புள்ளைங்கள்ட்ட விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது அவனோட நாய் தான் போல. அவங்க வீட்ல உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. இது பார்த்தா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அம் அதனால அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நாங்க வந்து இன்னொரு டென்ட்டுக்கு போறதுக்காக நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல தான் இவ்ளோ நடந்துச்சு. சரி அது எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அது அழகா கொஞ்சுறது, பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சா, அதனால நான் நின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸா அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து இப்ப அட்டாச் பண்ணியிருக்கேன். அத உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் அத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் எனக்கு நாயி அப்டின்னா புடிக்கும். இந்த மாரி தூரத்துல இருந்து மத்தவங்க ரசிக்கிறதும், அவங்க ரசிக்கிறத பார்த்துட்டு நான் விட்டுருவேன் ஒழிய, நான் வளர்க்கறதுக்கு புடிக்காது. அதோட இந்த கிளீனிங்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறனால, நான் வீட்ல வளர்க்கறது எனக்கு அவ்வளவா பிடிக்காது. இந்த மாரி தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு பிடிக்கும். இவங்க தான் சுத்தி சுத்தி நமக்கு ஹைஃபை குடுக்குறதுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. அது அத விட கியூட்.
எல்லாமே சுத்தி இருக்க எல்லாமே ஒரு தகராறு, ஒரு அடிதடி அப்படிலாம் இல்லாம எல்லாருமே சாஃப்ட்டா இருக்கிற மாரி இருந்துச்சு. நம்ம லாங்கா வெயிட் பண்ணிட்டு இருந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாரு. அதே மாரி நான் லைக் பண்ண மாதிரியே அழகா வயசான தாத்தாவா, அழகா கோல்டன் ஃப்ரேம் போட்ட கண்ணாடியா, ஒரு தொப்பையோட ஜம்முன்னு உட்கார்ந்தாரு. அவரோட போயிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு, அப்படியே அவரோட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வெளில வந்ததுக்கப்புறம் இந்த மாரி ஃபோட்டோ ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நெறைய இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரி செட்டப்ல ஒண்ணு செட் பண்ணியிருந்தாங்க. இங்க இதுக்கும் எல்லா இடத்துலயுமே கியூ. அதுதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. சுத்திலும் இந்த எல்லா மரத்துலயுமே லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. சில பேருக்கு இந்த செட் ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாங்க. அந்த அங்கே ஒருத்தவங்க வராங்க பாருங்க. அவங்கலாம் ஃபேமிலியா செட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் ஈவென்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. அந்த ஸ்டாலர்ல ஒரு பேபி இருக்கு. அந்த பேபிக்கும் ஒரு செட் ட்ரெஸ். அதுதாங்க ஹைலைட்டு. அம் அந்த ஸ் இதுதான் அந்த கேக் டவுன்ல உள்ள பாட்டி. இது பாருங்க இந்த பாட்டி எனக்கு இந்த பாட்டிய புடிக்கவே இல்ல. பேன்னு ஏதோ ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா இவ்வளோ ஏஜ்ல எப்படி இவங்களால உட்கார முடியுது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு கொழு கொழுன்னு இருந்தா தானே நல்லாருக்கும். பாட்டி ரொம்ப லீனா அம் அது லீனா ஒரு மாரி டயர்டா இருக்க மாரி இருந்துட்டாங்க. அ இவங்க எப்படி இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் உட்கார முடியுது அப்படிங்கிற மாரி நாங்க வெளில இருந்து விசாரிக்கும்போது தான் சொன்னாங்க. இல்ல இந்த பாட்டிக்கு இந்த மாரி ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நாள் ஆசையா இருக்குமாம். அதாவது நம்ம பெரியவங்கள்ட்டலாம் நம்ம போய் கால்ல விழுந்து துணூறு குங்குமம்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அது மாரி இவங்களுக்கு வந்து எப்படின்னா, அ இந்த மாரி செட்டப்ஸ்ல நான் வந்து ஒரு ஒரு அதாவது இங்க உள்ள அமெரிக்கன்ஸ் கிறிஸ்டின் தான் எல்லாருமே. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து எப்படின்னா, அவங்க மத்தவங்களுக்கு வந்து பிளெஸ் பண்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ம். இ இவர் ஒருத்தர் சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தாரு இவரும். அப்புறம் இவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ இவங்க கூடயும் நாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த இந்த ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான். இது ஒரு டிவி ஸ்டேஷன் மாரி. What? Tree? Christmas tree? Okay. You will come on the radio. Yeah. Good for you. The TV? That'll be fun, won't it? So will you be able to see the TV? And a gift. Jared, நீங்க அதை எடுக்கலாம். இங்க பாருங்க டிவில வர்றது. இது வந்து ஒரு டிவி ஸ்டேஷனு. அப்புக்குட்டி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த டிவில இருந்து அதாவது டெலிகாஸ்ட் பண்றாங்களாம் அவங்களே. அவங்களோட சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க போல. நமக்கு அது தெரியல. இப்படிதான் டிவில தெரியும் அப்படிங்கிற மாதிரி வெளியிலயும் ஷோ பண்ணியிருந்தாங்க. இதுவுமே லைவ் டெலிகாஸ்ட் தான். அவங்க பேசுறது என்னமோ அது அப்படியே தெரிஞ்சுச்சு. பக்கத்துலயுமே ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க நான் நின்னுட்டு இருக்க இடத்துல. Okay. Oh, thank you. Bye. செமத்துக்குட்டி அழகா பாய் சொல்லிட்டு வந்துருச்சு. கொஞ்சம் கூட பயமே கிடையாது. எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. எப்படி அவன் சமாளிக்கிறான்? ஸ்கூல்லாம் உனக்கு ஓகேவா? செட் ஆயிருச்சா? எப்படி அவன் பேசுறான்? லாங்குவேஜ்லாம் பிக்கப் பண்ணிக்கிறானா? அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதோட அம் சமர்ப்பணம் தான் நான் சொல்ல முடியும் இத. இத வந்து எவ்ளோ அழகா அவங்க கேட்கறதுக்கு, இத அழகா ரிப்ளை பண்ணிட்டு, எந்த பயமுமே இல்ல. நான் போகல, பண்ணல அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அதே மாரி ரிட்டர்ன் வெளில வரவங்களுக்கு இவங்க டிவி ஸ்டேஷன்லேருந்து ஒரு இந்த பேண்ட் மாரி, இந்த ஸ்கேல் மாரி இருக்கும். இப்படி அடிச்சா சுருட்டிக்கும்ல. அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் மாரி குடுத்தாங்க. வெளில வந்தோனே போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் இது வந்து ஹாஸ்பிட்டல், ஆப்போசிட்ல போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாரி நெறைய வச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆர்னமெண்ட்ஸ் தீம்ல வச்சிருந்தாங்க. உள்ள போற குழந்தைங்களுக்கு வந்து இந்த இதுல இருக்கிறது எல்லாமே ஒரு டியூப் மாரி ஒரு கிளாஸ் டியூப் மாரி வச்சிருக்காங்க பாருங்க. அத வந்து இதுக்குள்ள போட்டுட்டே இருந்து, யாரு வந்து அந்த ஒரு 5 மெம்பர்ஸ், 6 மெம்பர்ஸ் நிக்கிறாங்கன்னா, அது யாரு ஃபர்ஸ்ட்டா ஃபினிஷ் பண்றா அப்படிங்கிற மாரி தான் இது. அவங்களும் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அந்த குழந்தைங்க பண்றதெல்லாம் ரசிச்சு அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு தெரியல. இது அப்புக்குட்டிக்கு அவ்ளோ புடிச்சிருந்துச்சா என்னன்னு தெரியல. அழகா ம் நான் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்களா குழந்தைங்க. அந்த மாரிலாம் இல்லாம, அந்த ஸ்கூல்ல குடுக்குற ஆக்டிவிட்டீஸா இருக்குமா என்னங்கிறது தெரியல. ரொம்ப பொறுமையா அவனும் பண்ணிட்டே இருந்தான். அது பாருங்க ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிக்கும். அந்த மூக்கு சிவந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாரி அந்த அந்த ஸ்டிக் வச்சு விட்டாங்கல்ல அதுதான். அது ஃபர்ஸ்ட்டா ஃபினிஷ் பண்ணிருச்சான். உடனே ஈன்னு சிரிச்சுருவாரு. குழந்தைங்களுக்கு ம் ஸ்கூல்ல இந்த மாரி தான் ஒர்க் நெறைய குடுக்குறாங்க. அந்த மாரி இது வந்து ஒரு பாண்டா தீம் மாதிரி ஒண்ணு, ஸ்னோ பாண்டா மாதிரி ஒண்ணு அம் வச்சிருந்தாங்க. அதுல வந்து குழந்தைங்க வந்து கலர் பண்ற மாதிரி. அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஸ்னோ பேர்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க.
இதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸ்மூத்தா அந்த பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி, அது மாரி அழகா செஞ்சிருந்தாங்க. ஓக் ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோல ஒண்ணு சந்திக்கலாம். பாய். ஐயோ பேய் என்னவா?